ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரிகின்ற 8072147276 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனில 26 எங்களுக்கு போட்டி போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்களாம் எங்களுக்கு போட்டியா வர முடியுமாயா? தள்ளி இல்லையா? 26 பேசிப்போம். பேசலாம் போட்டியாம்ல. வணக்கம். பூ. ஆமா, நல்லா இருக்கியா? இருக்கேன். என்ன அந்த மாநில தலைவர் போட்டிக்கு ஏதோ இது போயிட்டு இருக்கு போலயா? அடுத்து யாருக்கு முடிவாச்சா? அது தெரியல. அப்படியே அல்லாடிக்கிட்டே இருங்க, எதுவும் முடிவு வர மாதிரி தெரியல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி. என்ன துண்டு இல்லாம வந்திருக்க? துண்டு? காவி துண்டு? காவி துண்டு போட்டு கலகலன்னு இருக்கும். வேணா இன்னும் அது உறுதியாகல. ஆனதுக்கு அப்புறம் நான் யோகி ஆதித்யநாத் மாதிரி வருவேன். சரி. ஆக மொத்தம் 2 பேரும் ஒன்னாயிட்டீங்க. சந்தோஷம். நல்லா இருங்க. கையை கொடுங்க. சைட்ல தான் கொடுப்பேன் எப்பவுமே, நேரடி டெய்லிங் இல்ல. சரி. முதல்ல நீ சட்டம் ஒழுங்கா பாத்துருங்க, அப்புறமா வந்து குளிக்கிறது அதை பத்தி பேசணும். சரி, என்ன கட்சியில பதவி ஏதோ தருவாங்களா? அது பார்த்தேன். எப்படியும் இடத்த அடைச்சுக்கிருக்கா, ஏதோ ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. தலைமை பொறுப்புல 5 வருஷம் இருக்கணுமா, அப்புறமா பெரிய இதுல இருக்கணுமா, அப்புறம் தான் பொதுச்செயலாளர் ஆக முடியுமா எல்லாம் பேசுறாங்க. ஆக முடியும். ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இப்ப எப்படி பொதுச்செயலாளர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாரோ அதே ரூட்டை நானும் ஃபாலோ பண்ண போறேன். மேல தலைமைக்குள்ளே சண்டையை முடிச்சு விட்டு அந்த இடம் ஒண்ணு வேக்கண்ட் ஆகும். அப்ப தலைவர் யோசிப்பாரு அடுத்த விசுவாசி யாரு இருக்கா நமக்குன்னு. அப்ப நான் தான் வந்து நிப்பேன். நான் அந்த இடத்துக்கு போயிருவேன். பாக்கதான் நீ மெண்டல் தான் போலயே. யாரு? நானா? எப்படியா மேல இருக்கணும் சண்டை வரும்? பாக்குறியா என்ன பண்றேன்னு? என்ன பண்ண போற பாரு. இப்ப பாரு மாமே, பாரு மகனே பாரு. அடுத்த பொதுச் செயலாளர் எங்க புதுக்கோட்டையன். இவரை அவரது அடுத்து பிரதமர் ஜனாதிபதி எல்லாமே எங்கால. இவரை துரோகம் செய்த கடப்பாடியார் ஒளிக. எப்படி அது அடுத்த பொதுச் செயலாளர் அவர் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காரு. ஓஹோ, இப்படி போஸ்டரை ஒட்டி விட்டா என் பதவிக்கு நீ அடி போடுறேன்னு 2 பேருக்கு சண்டை வந்துடும். அந்த இடம் ஃப்ரீ ஆகும், அதை பிடிச்சிடலாம். நல்லா இருக்கே ஐடியா. சரி, நான் அந்த பக்கம் டீ கடை பக்கம் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இந்த இடம் கரெக்டா இருக்கு. எங்க அக்கா மணிமொழி தான் அடுத்த முதலமைச்சர். கட்சியை காப்பாற்றும் காப்பாளர், கட்சியை வழி நடத்தும் ஆளுமை சக்தி. இங்க கலைஞர் பெற்றெடுத்த தாயே. இந்த போஸ்ட் போதையா? கட்சிக்குள்ள எப்படி சண்டை வந்துடும், அந்த இடத்த பிடிச்சிட வேண்டியதுதான். பாக்குறாங்களா? பாப்பாங்க. புசி அண்ணன் இருக்கிற வரைக்கும் வாழவே முடியாது. புசி அண்ணன் தான் முதலமைச்சர். நம்மளும் ஒரு போஸ்டர் ஒட்டிட வேண்டியதுதான். தமிழ்நாட்டில இருந்து போக போற முதல் பெண் ஜனாதிபதி தமிழக்கா தான். பக்காவா இருக்கு. அப்படியே இந்த இடம் காலியா இருக்கு, இங்கேயும் ஒண்ணு ஒட்டிடுவான். அடுத்த மாநில தலைவர் நயினார் தான். மேல ஒரு இடம் காலியா இருக்கே, யாருக்கு அடுத்து ஆப்பு வைக்கலாம்? ராஜா சார். அடுத்த முதலமைச்சர் ராஜா சார் தான். எனக்கே சிரிப்பா இருக்கு. பரவாயில்ல, புகையிட்டும். ஓஹோ, நம்மளை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சொல்லி கொடுத்த குருவுக்கு எப்பவுமே மூளை அதிகம்டா. இப்ப பாருங்கடா நான் என்ன பண்றேன்னு. சின்னம்மா ஒட்டிட வேண்டியதுதான். கழகத்தை காக்க வந்த தாயே, அடி எடுத்து வா, பதவியை வாங்கு, நீதான் அடுத்து எங்களுடைய வழிகாட்டி. இந்த இடத்துல யாரை ஒட்டுவோம்? அடிச்சா திருப்பி அடிக்காதாலும் நம்ம செல்லூர் அண்ணன் தான். செல்லூர் அண்ணன், நீ தானே அடுத்த பொதுச் செயலாளர், மதுரையவே காப்பாத்த போற மதுரை வீரண்ண நீ தான். மேல ஏதாவது போட்டு விட்டுருவோமா? நீ ஒட்டுறத பார்த்துட்டு ஒட்டிடுவோம். வாங்க இன்னைக்கு. ஓஹோ, எங்களுக்கே வா, நாங்க மட்டும் சும்மாவா? அடுத்த முதலமைச்சரே எங்க ஆதவண்ணாதான். தளபதியே, கட்சி விட்டு வெளியே போ. நம்ம ஒரு போஸ்டர் ஒட்டுனா ஆளாளுக்கு 2 போஸ்டர் ஒட்டுறாங்க. நான் மட்டும் நான் சொம்பையா? இப்ப பாரு. எங்க சின்னவர் எத்தனை நாளைக்கு தான் துணை முதலமைச்சரா இருப்பாரு? சின்னவரே, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர். போஸ்டர் நச்சுன்னு இருக்கு பாருங்க. இங்க ஒரு இடம் காலியா இருக்கே, இதுல ஒட்டுவோம்.
தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் வாரிசே டிடிஆர், நீங்க தான் அடுத்த முதலமைச்சர். கோட்டைக்கு சீக்கிரமா வரீங்க, கோட்டையை பிடிக்கிறீங்க. சூப்பர். ஆங்க மட்டும் என்ன? ரைட்டு. எல்லாரும் விட்டா ஒட்டிக்கிட்டே போறீங்க. நம்மளும் 3 போஸ்டரோட நிப்பாட்ட கூடாது, இன்னும் ஒட்டிட வேண்டியதுதான். சீனாவை சிதற விட்ட சின்ன ஜி, அமெரிக்காவை பதற விட்ட பெரிய ஜி. என்ன சின்ன ஜிக்கு போட்டோ தான் கொஞ்சம் மாறிடுச்சு, பரவாயில்ல, அதை யார் கண்டுபிடிக்க போறா, எல்லாம் நம்பிடுவாங்க. இந்த 2 போஸ்டரையும் சீனாக்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் பார்க்காம இருந்தா சரி. ஆஹா, எல்லாரும் கிளம்பிட்டாங்களே. உண்மையா பாதிக்கப்பட்ட நான் மட்டும் ஏன் கிளம்பாம இருக்கணும், பொங்காம இருக்கணும்? அண்ணே, மாசம் மாசம் என்கிட்ட 1000 ரூபா வாங்கி என்னென்ன பண்ணிருக்க? மாசம் மாசம் நான் எஃப்டி போட்டிருந்தா கூட நேரம் எனக்கு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். விட மாட்டேண்ணே, இதானே பழி வாங்க பெரிய சான்ஸு. இப்ப பாரு, மகளிர் அணி கட்சியை விட்டு மொத்தமா நீங்க ஓட போறீங்க இந்த போஸ்டை பார்த்து. அக்கா மயில்வெளியே, நீ தான்க்கா பொதுச் செயலாளர், முதலமைச்சர், எல்லாமே. வாக்கா, இலங்கையை ஆட்டி படைக்க வாக்கா, தமிழகத்தை தலை தூக்கி நிறுத்துக்கா, பச்சை தமிழச்சிக்கா. நீனு அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. பத்தாது, இந்த செய்கை பத்தாது, வெறியாவது. சேட்டை அண்ணன் போட்டுற வேண்டியதுதான். நீ தானே கட்சியின் உண்மையான விசுவாசி. கட்சியை உருவாக்கி நீ என்ன சைட்ல நிக்கிற, வந்து கட்சியை வழி நடத்தின, அண்ணன் சைமனை விரட்டுன. இது போதும். இதுல பத்த வைக்கல, 3வது அஸ்திரம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட வேண்டியதுதான். இந்த ஹோட்டல்ல. ஆமா சார். இதானே? இதான் சார். ஹலோ, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். வாங்க சார், சொல்லுங்க. ஏன்னா உங்க கடையில சாப்பிட்டு 10-15 பேருக்கு வாந்தி மயக்கம் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. என்ன சாப்பாடு, என்ன கலந்துருக்கீங்க சாப்பாடுல? அந்த மாதிரி நம்ம கடையில் எதுவும் இல்லை சார். எடுங்க, சிக்கன் எடுங்க சார் முதல்ல. சார் அந்த மாதிரி நம்ம கடையில் எதுவும் இல்லை, செக் பண்ணுங்க சார். பழைய சிக்கன் சார். எண்ணெய் ஓவரா இருக்கு. என்ன எண்ணெய் இது? நேத்து எண்ணெய் இது, பழைய எண்ணெய். தக்காளி கெட்டு போயிருக்கு, உள்ள வெங்காயம் அழுகி போயிருக்கு. அதை எடுங்க. அது என்ன தயிர் தக்காளி பச்சடி, வெங்காய பச்சடி எடுங்க. கேவலமா இருக்கு. எப்ப செஞ்சது? 3 நாளைக்கு ஒண்ணா யூஸ் பண்றீங்க. அந்த மாதிரி அப்படிதானே? ஃப்ரெஷ் சார். அந்த கிச்சடி அதை எடுங்க, அதை எடுங்க. சார் ஆத்தடி சார். பழைய சோறே பல்லு திருட வேண்டிய அவருக்கே நாத்தடிக்கு சார். அதே சார் சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், பேசிக்கலாம் சார். வேற என்ன இருக்கு? வேற என்ன? அது என்ன சார்? சிக்கன் 65 எடுங்க, எடுங்க. இது நாய்க்கறியா இல்ல என்னது சார்? அப்பெல்லாம் கிடையாது சார், சிக்கன் சார். சரி, சிக்கன் சார். இதெல்லாம் சரியா வரா சார். என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசர் இருக்கும்போது நீங்க எப்படி சார் இந்த மாதிரி நடத்திட்டு இருப்பீங்க? தட்டுல வந்து தட்டு கழுவாம வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறான், கறி துணி வச்சு. அப்புறம் கிளீனே இல்ல, மேல கிளவுஸ்ங்க எதுவுமே இல்ல. இது இந்த கடைக்கு இமீடியட்டா சீல் வச்சே ஆகணும். கடை பேர் என்ன? ஜிலால். கடைக்கு சீல் வச்சே ஆகணும். என்னால எனக்கு லஞ்சம் கொடுக்கறது, என்ன காம்ப்ரமைஸ் பண்றது, என்ன மிரட்டுறது, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது சார். என்ன மாதிரி நீங்க ஒரு சின்சியர் ஆபீசரை பாத்துருக்க முடியாது. போன் அடிக்கு தம்பி, எடு. என்னம்மா, என்ன விலை கொடுத்து வாங்கணும் மட்டும் நினைக்காதீங்க. மிரட்ட கூட என்னால முடியாது, சரிங்களா? ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். ஆமா சார், வந்துருக்கு. ஆமா இல்ல சார். ஓ சார், சரி 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 ஓகே சார். சரி போயிட்டு இருக்குமா? ஹலோ, ஏகே பாத்துக்கோ. வெளில போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் போயிட்டேன்னு சொல்றேன். ஆமா, கொஞ்சம் வயிறு அப்செட்டா இருக்கும், தலை சுத்து, கேரா இருக்கு, உடம்பு சரியில்லை. அதே வேலை சொல்றேன். ஓகே சரி ஓகே. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராதீங்கன்னா. ஓகே. ஃபோன் வந்துருச்சுல. கட்டி ஆட்டுக்குன்னு வேற வந்துட போறாங்க. நீ கட்டுறத பார்த்தா 2-3 மாசம் எழுப்ப போல. சார் என்ன சார் கட்டிட்டு இருக்கீங்க? இது சும்மா ஒரு பில்டிங் மாதிரி, சும்மா இதுக்காக. ஓ சரி சரி சரி, போங்க. கட்டி ஆட்டுக்குன்னு. சார் பில்டிங் அப்படி கட்டிட்டு இருக்கீங்க? வீடுமா? வீடா? வீடு வாடகைக்கு விடுறதுக்கு. வீடா? வீடு வாடகைக்கு. கட்டு அள்ளி போடு கட்டு. அந்த பக்கம் படிக்கட்டு. சார் எனக்கு ஒரு சந்தேகம், ரூமுக்கு எதுவும் உள்ள வெறும் படி மட்டும் போயிட்டு இருக்கு. இல்ல, வீடு தான் கட்டலான்னு பார்த்தோம். இந்த இடத்துல வாஸ்து சரியில்லையா, அதனால வந்து உள்ள ஜாமா வந்தா இறக்கி குடோன் மாதிரி கட்டிட்டு இருக்கோம். குடோனுமா, கம்பி தான் அடிக்க வைக்கிறதுக்கு. போங்க மேல மண்ணுக்கு உந்துற போகுது வயசான காலத்துல. போங்க, போடி கட்டியா. விடு, முடிஞ்சு. நாளைக்கு வாப்படிக்கு வச்சிட வேண்டியதான். உள்ள அது சாக்கெல்லாம் வந்துச்சு, அடிக்கி விடு. நான் போர்டு எடுத்துறோம், அடிக்கி விடு. பாவீங்களா, இத கட்டுறதுக்கு தான் இப்படி மறைமுகமா கட்டிட்டு இருந்தீங்களா? அங்க திருச்சியில அம்மாப்பேட்டையில 2 டாஸ்மாக் அங்க முன்னாடியே இருந்தது, அதை மூடிவிட்டு இங்க மக்கள் நடமாடுற இடத்துல வீதியில வந்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் அடுக்குமா? படிப்படியா குறைக்கிறோம் படிப்படியா கட்டிக்கிட்டு இருக்கீங்க.
இதை நான் அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். ஏங்க இங்க வாங்க அண்ணா, இங்க வாங்க அண்ணா. என்னம்மா சீக்கிரம் வாங்க அண்ணா. என்னம்மா அதெல்லாம் விடுங்க, நீ போடா. அண்ணா நீ வாங்க. சும்மாரியா? ஊர்ல பெரிய மனுஷன் நானு. நியாயத்தை கேளுங்க அண்ணா. அண்ணா இங்க என்ன கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ வீடு கூடணும்னு சொன்னியாமா, அதான் விட்டேன் நானு. அண்ணா அதெல்லாம் காதுல மிளகா அரைச்சிருக்காங்க அண்ணா. டாஸ்மாக் கடை அது. ஐ, ஜாலி. இங்க பாரு, பெரிய மனுஷன் நியாயமா இருப்பான்னு உன்னை சரி. கூப்பிட்டேன். ஒழுங்கா ஓடி போயிரு. சரிம்மா, நான் பாத்துக்கலாமா, விடுமா. நான் பாத்துக்கிறேன். இதை விட மாட்டேன். இதை நான் விட மாட்டேன். கலெக்டர் ஆபீஸ், எந்த ஆபீஸ், எல்லா ஆபீஸ்க்கும் போவேன். இதை நான் வந்து மூட வைக்கிறேன். பாரு, படிப்படியா குறைக்கிறேன்னு படிப்படியா கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க, அங்க போய் கேஸ் ஃபைலா இது மூடுறதுக்குள்ள அது 2 வருஷம் ஆயிடும். நீ அடிக்கியா பாத்துக்கலாம்.